எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது கரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். கரூர் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வை? கரூர்னாலே செந்தில் பாலாஜி தான். அவர்தான் அவரோட கரூர் மாவட்ட அரசியலின் மையப்புள்ளியாவே இந்த ஆண்டு காலம் இருந்தாரு. அவரே இப்போ கோயம்புத்தூர் போனாலும் அவரோட பின்பமே இன்னும் கரூர் முழுக்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ கரூர்ல தோக்குறமா இருக்காரு, அதெல்லாம் போறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு இருந்துச்சு. பட் ஆனாலும் அவர் கோயம்புத்தூர் சீட் வாங்கி கரூர்ல எஃபெக்டிவா கேம்பெயின் பண்ணியும் செந்தில் பாலாஜி ஆட்கள் கரூர் முழுக்க இருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற அந்த மாதிரி டாக் பர்செப்ஷன் இது கரூர் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ இந்த மாவட்டத்துல 4 தொகுதிகள், கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதி, இப்போ குளித்தலை. இதுல செந்தில் பாலாஜி கரூர்ல இருக்காரு, அரவக்குறிச்சியில என்ன ஜெயிச்சிருக்காரு. ஸோ இன்ஃபுளுன்ஸ் இங்க 2 தொகுதியிலே இருக்கு. ஸோ 4 தொகுதியிலுமே இருக்கு. பிளஸ் இந்த கடந்த ஆண்டு அந்த கரூர் அந்த ஸ்டாம்பீட் அதுல அந்த ஒரு விஷயத்தோட தாக்கமும் கரூரோட அரசியல் கொஞ்சம் நிறைய இருக்கும். விஜய் எந்த அளவுக்கு இது பண்ணுவாரு, விஜய் இந்த கேம்பெயின் கரூர் இன்னும் போகல. ஸோ அதோட தாக்கமும் கொஞ்சம் இங்க நிறைய இருக்குன்றதால ஸோ செந்தில் பாலாஜி ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல நடத்துற தேர்தல். அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயில இருந்தாங்க நடத்தினா அவளுக்கு ஜோதிமணி ஜெயிக்க வச்சாரு. இங்க கோயம்புத்தூர்ல அவரை போட்டிட்டு கரூர்ல அவர் ஆட்களை வச்சு ஜெயிக்க ட்ரை பண்றாரு. அது எப்படி முடியுமான்றது பார்ப்போம். ஸோ முதல்ல அரவக்குறிச்சி தொகுதின்னு தான் இருக்கும். ஸோ இந்த அரவக்குறிச்சி தொகுதின்றது ஒரு ஆக்சுவலி இது ட்ரெடிஷ்னலி டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்ட் தாங்க. ஏன்னா அரவக்குறிச்சியில ஒரு லார்ஜ் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்காங்க. அதனாலேயே அவங்க திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ட்ரெடிஷ்னலாக எடுத்துட்டு வருது. ஸோ இங்க பார்த்தோம்னா கடந்த முறை திமுக சேர்ந்த ஆர் இளங்கோ கிட்டத்தட்ட 53% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. யாரை தோக்கடிச்சாருன்னா அண்ணாமலை தோக்கடிச்சிருக்காரு. அண்ணாமலை 39%. இது போன்ற தொகுதியில ஒரு பாஜக வேட்பாளர் 39% எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு நம்பர் தான். முஸ்லீம் பாப்புலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறது செந்தில் பாலாஜி பாலிடிக்ஸ் தாண்டி நாம் தமிழர் ஒரு 7000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் மமமுக ஒரு 1500, மக்களின் 1500 அப்படி எடுத்திருக்காங்க. இந்த முறை அதிமுகவே கண்டெஸ்ட் பண்ணுது. திமுக இருந்து ஆர் இளங்கோ மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதிமுக செல்வகுமார், அப்புறம் நாம் தமிழர் நரேன், டிவிகே இருந்து கார்த்திகேயன் கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காஸ்ட் பிரேக்கப்னா இங்க வெள்ளாள கவுண்டர் 40% இருக்காங்க. அப்புறம் முஸ்லிம்ஸ் இங்க 12% இருக்காங்க. சோழியூர் 10%, நாயுடு ஓட்டு 10% இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. ஸோ தேமுதிக கூட்டணியும் இங்க ஒரு பிளஸ் தான். வெள்ளாள கவுண்டருக்கு செந்தில் பாலாஜி பவர்ஃபுல்லா இருக்கிறது பெஸ்ட் தான். இங்கெல்லாம் வெள்ளாள கவுண்டருக்கு அதிகமாக செந்தில் பாலாஜி நோக்கி ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில மீண்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளா திமுக வெற்றி பெற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கரூர் சட்டமன்ற தொகுதி. கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்க செந்தில் பாலாஜி சிட்டிங் மினிஸ்டர் இருக்கிற தொகுதி. இது இதுக்கு முன்னால் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் ஜெயிச்சது. போன வாட்டி செந்தில் பாலாஜி ஒரு சேலஞ்சா எடுத்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வீழ்த்தி வெற்றி பெற்றாரு. ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கர் இங்க மீண்டும் கண்டெஸ்ட். லாஸ்ட் டைம் நாம் தமிழர் இங்க ஒரு 7000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 3% ஓட்டு. மக்களின் மையமும் ஒரு 4000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 2% ஓட்டு. இப்போ திமுக இருந்து தியாகராஜன் ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாரு. செந்தில் பாலாஜியோட பங்காளி முறை வேணும்ன்றாங்க. ஸோ அவருக்கு பேக்கப் கேண்டிடேட் செந்தில் பாலாஜியோட தம்பியே நிற்கிறாருன்ற போது ஸோ ஃபேமிலி நிற்கிறாரு. அவரும் கொஞ்சம் நல்ல தொகுதியில கொஞ்சம் பரிச்சயமானவர் தான்ன்றாங்க. அடுத்து நாம் தமிழ்ல டாக்டர் ஆர் கருப்பையா நிற்கிறாரு. டிவிகேல இருந்து விபி மதியழகன் ஒருத்தர் நிற்கிறாரு, மாவட்ட செயலர் நினைக்கிறேன். ஸோ இதுல செந்தில் பாலாஜி இந்த தொகுதியை விட்டுட்டு போறான்றதுனால தோக்குற மாதிரி இருக்கின்றல. அது கன்ஃபியூஸ். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இங்க உறுதியா ஜெயிக்க முடியும் அவர் நம்புறதால தான் போறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டைட்டா இருந்தா அவரே நின்று அந்த கவுட்டை விட்டு அவரே நின்றாரு. கொஞ்சம் அவர் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கு. மேபி இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த விஜய்க்கு கொஞ்சம் போலரைசேஷன் விஜய்க்காக ஃபேவரபிளாகவும் கொஞ்சம் இருக்கு. விஜய் மேல ஒரு தப்பும் இல்லைங்க, அவர் அந்த விஜய்க்காக கொஞ்சம் லைட்டா சிம்பத்தி இருந்தும் விஜய்க்கு ஓட்டு போடுற வாய்ப்பு இருக்குன்னு. அந்த இன்சிடென்ட்ல சிம்பத்தி வருதுன்னா நம்ம தான் வேடிக்கையா தான் இருக்கு. அதுல அவங்களுடைய அரசாங்கத்தின் கேப்ஸ் தாண்டி தாவேக்காவோட ஆர்கனைசிங் இதுல கேப்ஸ் இருக்கு. பட் ஆனால் விஜய் மீது அங்க ஒரு பற்றுதோடு வந்தாங்க. அந்த பற்றாலே கொஞ்சம் ஓட்டு விஜய்க்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் டாக் இருக்கு. ஸோ நான் டிவிகே இம்பாக்ட் இருக்கு. இங்க செந்தில் பாலாஜி
இன்னமும் இந்த எலெக்ஷன் வந்து இங்க செந்தில் பாலாஜி ஆன்டி செந்தில் பாலாஜின்றது இருக்கிறதால செந்தில் பாலாஜிக்கு எதிரான வாக்குகளை வந்து டிவிகே தரப்பு கொஞ்சம் பிரிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் இன்ஃபுளுன்ஷியல் பர்சன் தான் கான்டெக்ட் இருக்கு, கொஞ்சம் க்ளோஸா ரன் பண்ணலாம். பட் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு திமுக கொஞ்சம் ஹெடா தான் இங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கிருஷ்ணராயபுரம் தொகுதி. இந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை இது வந்து டிஎம்கே சிட்டிங் சீட்டு. டிஎம்கே சிவகாமி சுந்தரி வந்து எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதிமுக அவங்க கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த முத்துக்குமாரன்றவங்க வந்து 36% ஓட்டு எடுத்தாங்க. இவங்க 17% ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. நாம் தமிழர் வந்து இங்க ரொம்ப 10,000 ஓட்டுக்கிட்ட இருக்காங்க, 5.4% ஓட்டுட்டாங்க. தேமுதிகக்கு இங்க ஒரு 2,000 ஓட்டுக்கிட்டே இருக்கு. மக்கள் நீதி மையம் ஒரு 1,000 ஓட்டு இப்படி எடுத்துருக்காங்க. இங்க வந்து இந்த முறை திமுக வந்து சி.கே. ராஜான்ற வேட்பாளர் நிற்கிறாரு. அதிமுக வந்து திவ்யான்ற வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. நாம் தமிழர் சத்யான்ற ஒருத்தர் எடுத்திருக்காங்க. டிவிகேல சத்யான்ற ஒருத்தர் கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க. இதுல வந்து என்னன்னா இந்த தொகுதியோட காஸ்ட் டைனமிக்ஸ் பார்த்ததுன்னா இந்த கிருஷ்ணா இப்போ இங்க வந்து லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் வெள்ளாள கவுண்டர்ல அப்போ இவருக்கும் நல்ல ஓட்டு வரும், அங்கேயும் அதிமுகவுக்கும். இங்க பல்லர் தேவேந்திர வெள்ளாள ஓட்டு வந்து கொஞ்சம் இருக்கு, அது வந்து டிவிகே பக்கம் கொஞ்சம் போகலாம். பட் டிஎம்கே எடுக்க வாய்ப்பு இருக்கு. முத்திரையர் ஓட்டு ரொம்ப முக்கியம். இந்த லாஸ்ட் டைம் விட இப்ப அந்த பெரிய அளவு முத்திரையர் கன்சாலிடேஷன் திமுக ஆகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்புறம் சோழி வெள்ளாளர் இருக்கு, அவங்களும் ஆகும். நாயுடு ஓட்டு கொஞ்சம் இருக்கு. தேமுதிக கொஞ்சம் ஓட்டு எடுத்திருக்காங்களே, தேமுதிக பெரிய கான்ட்ரிபியூட்டர் இங்க இருக்கலாம். ஸோ இங்கேயும் திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அடுத்து குளித்தலை சட்டமன்ற தொகுதி. குளித்தலையும் லாஸ்ட் டைம் டிஎம்கே ஜெயிச்சுனா, இல்லை இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 முறையும் திமுக ஜெயிச்சிருக்காங்க. 2 முறை வெவ்வேறு கேண்டிடேட்ஸ் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. கடந்த முறை ஆர் மாணிக்கம்ன்ற ஒரு அவர் 50% ஓட்டு மேல எடுத்துட்டாரு. அதிமுக சேர்ந்த என்ஆர் சந்திரசேகர்ன்ற ஒருத்தர் வந்து ஒரு 40% எடுத்தாரு. நாம் தமிழர் இங்க ஒரு 10,000 ஓட்டு எடுத்தாங்க. அப்புறம் மக்கள் நீதி பெருசாக ஓட்டு இல்லை. இந்த முறை வந்து திமுகவை சேர்ந்து எஸ்.ஏ. சந்திரன்ற ஒரு கண்டெஸ்ட் பண்றாரு. இவர் முத்திரைய சமூகத்தை சேர்ந்தவர். அடுத்து அதிமுக வந்து கருணாகரன்ற ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாரு. அவரும் முத்திரையர் தான் நினைக்கிறேன், சரியா தெரியல கேஸ்ட் எனக்கு. அப்புறம் நாம் தமிழ் வந்து நான் நம்மரான்னு கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் ஜி பாலசுப்ரமணியம் டிவிக்கு கண்டெஸ்ட் பண்றாங்க. இங்க வந்து நம்ம இந்த தொகுதியை பற்றி முத்திரையை தான் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் 20% இருக்காங்க. அடுத்து பல்லர் ஓட்டு கொஞ்சம் இருக்கு, தேவேந்திர வெள்ளாள ஓட்டு. அது எப்படி வெள்ளாள கவுண்டர் ஓட்டு கொஞ்சம் செந்தில் பாலாஜி அந்த லைன்ல கொஞ்சம் இருக்கு. ரெட்டியார் ஓட்டு கொஞ்சம் லிங்குஸ்டிக் ஓட்டு இருக்கு, பிள்ளமார் ஓட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஎம்கேக்கு கொஞ்சம் ஃபேவரபுளான செக்ஷன்ஸ் தான். தேவேந்திர வெள்ளாள ஓட்டு வேணா கொஞ்சம் டிவிகே பிரிக்கலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் டிஎம்கே ஃபேவரபுள் செக்ஷன்ஸ். செந்தில் பாலாஜி அவுட் கொஞ்சம் இங்கேயே இருக்குன்றதால இதுவும் திமுக ஃபேவரபுளாக இருக்கும் தான் நினைக்கிறேன். கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை. இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுமே திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகத்தான் இருக்கு. கரூர் மாவட்டத்துடைய நிலவரத்தை தெளிவா பார்த்தோம். மேலும் ஒரு மாவட்டத்தில்